சாதனைகளை சொல்லலாம். என்ன இந்த புதுசா வந்து ஜென்செட்டுக்கு தெரிய மாட்டேங்குது. நாம எங்க இருந்து வந்தோன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப இவ்வளவு வெளிச்சம் இருக்குது. இந்த வெளிச்சம், இவ்வளவு மின்சாரம் கலைஞர் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு சாத்தியமா? சாத்தியமா? நான் உங்களுக்கு சொல்றேன், 1969 மின்சாரத்துறை அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன். அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் கேள்வி கேட்கிறார். சென்னைக்கு வந்துருச்சு மின்சாரம், திருச்சிக்கு வந்துருச்சு, தஞ்சாவூருக்கு வந்துருச்சு, திருநெல்வேலிக்கு வந்துருச்சு, கோயம்புத்தூருக்கு வந்துருச்சு, சேலத்துக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னமும் தாலுகாவுக்கோ கிராமத்துக்கோ இன்னும் வரவில்லை. கேட்டது 69 70. எல்லா கிராமத்திற்கும் ஏறத்தாழ 12,000 கிராமங்கள் இருக்கிறது, ஊராட்சிகள் இருக்கிறது. இந்த 12,000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின்சாரத்தை கொண்டு போகிற திட்டம் ஏதாவது இருக்கிறதா இந்த அரசாங்கத்திடம் இருந்து கேட்டவர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர். கலைஞர் முதலமைச்சர். பண்ருட்டி ராமச்சந்திரன் சிரித்துக் கொண்டே சொன்னார், அது எப்படி சாத்தியம்? எத்தனை கிராமங்கள் இருக்கிறது? எத்தனை கம்பங்கள் நட வேண்டும்? எவ்வளவு கம்பி வேண்டும்? எத்தனை மேன் பவர், ஆட்கள் வேணும்? இவற்றையெல்லாம் செய்ய முடிக்க இப்போது இயலுமா என்றால் அப்படின்னு சொன்னார். கலைஞர் ஒலிவாங்கியை தட்டிவிட்டு முதலமைச்சர் எழுந்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின்சாரத்துறை அமைச்சர் அது சாத்தியம் இல்லை என்பதை போல இங்கே ஒரு தனித்த குரலில் பேசினார். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. என்னுடைய ஆட்சி 5 ஆண்டு காலம் நிறைவு செய்வதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்திற்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சூளுரைத்து மின்சாரத்தை கொண்டு போனவர். முரசொலிக்கு தெரியும். இப்போ 2022 மோடி நாடாளுமன்றத்தில் 56 இன்ச்சு, சீனாவுக்கு பயப்பட மாட்டேன், பாகிஸ்தானுக்கு சொல்றாரு. எங்கள் ஆட்சியினுடைய சாதனை என்ன தெரியுமா? காங்கிரஸ்காரர்கள் 75 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டார்கள். நான் ஆட்சி பொறுப்பை ஏற்கிற போது 85,000 கிராமங்களுக்கு கரண்ட் இல்ல. எப்போ? 2022. அதை கொடுத்தது இந்த மோடி தான் அப்படின்னு சொல்றாரு. நான் எந்திரிச்சு சொன்னேன், இது உங்களுக்கு ஒரு பெருமையா? மோடி அவர்களே, உங்களுக்கு ஒரு பெருமையா? 1970-71 தமிழ்நாடு இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர்கள் நாங்கள். உன் தகராறு காங்கிரஸ் வச்சுக்க, எங்கள்கிட்ட வச்சுக்காத. ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் நாடாளுமன்றம். இதெல்லாம் நீங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை. வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு போய் சேரல.